ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் ரோஜா செடியெல்லாம் அந்த சம்மர் டயத்துலேயும் எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். இந்த சம்மருக்கு ஆர்கானிக் உரம் எதுவும் கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சனில் சமைக்கிற காய்கறி வேஸ்ட்டு, பழங்கள் வேஸ்ட்டு மட்டும் கொடுங்க. வீடுகளுக்கு எல்லாம் ஹெல்த்தியாக வளருவாங்க. வேஸ்ட்டான வாழைப்பழம் நல்லா மசிச்சு அதோட வாட்டர் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழத்தை நல்லா தண்ணியில் மசிச்சுட்டு ஒரு 3 நாள் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு நல்லா புளிச்சு ஒரு ஸ்மெல்லு வரும். அதை கொஞ்சம் ஒரு கிளாஸ் கொண்டு போய் எல்லா செடிகள் வேர்லையும் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக நிறைய முட்டைகள் வைப்பாங்க. நல்லா பூ கொடுத்துட்ருப்பாங்க. இந்த சம்மர் டயத்துலையும் நிறைய பூக்கள் வைக்கும். வேறு எந்த ஆர்கானிக் உரமும் சேர்க்க வேண்டாம். ஆர்கானிக் உரம் இந்த சம்மரில் சேர்த்தீங்கன்னா செடி கருவி கார்டனிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் உங்களுக்கு பண்ணுறேன். சீட்ஸ் எதுனா வேணும்னா ஜினியா ஃப்ளவர் சீட்ஸு, சங்குப்பி சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் யாருக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் அனுப்பி வைக்கிறேன். மாடியில் செடிகள் வச்சு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மர் டைமுக்கு 2 டைம்ஸ் வாட்டர் கொடுங்க. மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம் கொடுங்க. இல்லைன்னா வெயில் தாங்காமல் செடிகள் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Support me friends. Thanks for watching. Happy gardening friends.